வெல்கம் டு Everest Academy. Seek the peak with us. நம்ம ஆல்ரெடி டெக் பேப்பர் 2ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்ருக்கோம். இதில் இது பார்ட் 2 சரிங்களா? இந்த வீடியோவில் மீதி இருக்கிற 15 கொஷின்ஸை நம்ம பார்த்துடலாம். கொஷின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணின் x% எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு வினோதமான ஒரு கொஸ்டின் மாதிரி தெரியும். ஆனால் கான்செப்ட் ஃபேஸில் நீங்கள் அதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் சால்வ்டு. ஒரு எண்ணுங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாதா? அதை என்னன்னு வச்சுக்கலாம்னா எண்ணுன்னு வச்சுக்கலாம். ஒரு எண்ணுங்கிறது எண்ணுன்னு வச்சுக்கலாம். x% இருந்துன்னா இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100. x% எக்ஸை கழித்தால் எதை கழிக்க போகிறோம்? எக்ஸை கழித்தால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் தான் மூடி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான், ஃபார்மேட் வந்துருச்சு. இப்போ சால்வ் பண்ணலாம். n இன்ட்டு எக்ஸ், இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் 100x டிவைட் பை 100 ஈக்குவல் டு என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். இப்போ இந்த 100 கொண்டு போய் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். n into x minus 100x divided by 100 equal to 100x. ஓகே, இப்போ ஆல்ரெடி இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த 100 அங்கே போயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் 100 இந்த மைனஸ் 100 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும்? ப்ளஸ் 100 மாறிடும். அப்போது n into x 100x ப்ளஸ் 100x. ஓகே, இப்போ என்ன வரும்? 200x n into x. ஓகே, இப்போ இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் அடிச்சிடலாமா? அப்போ n ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு? n ஈக்குவல் டு 200. அப்போ அந்த எண் என்ன? 200. ஆன்சர் 200. அடுத்த கொஸ்டின் ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்த கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். நம்ம கரெக்டாக கான்செப்ட் யூஸ் பண்ணால் போதும். 2x² + 15x - 25. இப்போது இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 × 27 எவ்வளோ? 54. அப்போது பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? 54 வரணும். என்ன 54 வரணும்? இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ -54. கூட்டினா நமக்கு எவ்வளோ வரணும்? +15 வரணும். இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரைசேஷன் நம்ம பண்ணணும். இப்போ கீழே என்ன இருக்கும்? 2xன்னு இருக்கும். ஏன்னா இங்கே என்ன இருக்கு? 2. இங்கே கீழே என்ன இருக்கும்? 2xன்னு இருக்கும். இது முன்னாடி போட்டுக்கலாம். இப்போ எந்த நம்பர் வரும்னு பார்க்கலாமா? 18 3 18 × 3 எவ்வளோ வரும்? 54 வருமா? அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 15 வருமா? அப்போ மைனஸ் நம்ம எங்கே போடணும்? மேலே பெருக்கல்ல மைனஸ் இருக்கு. அப்போ சின்ன நம்பருக்கு தான் நமக்கு மைனஸ் குறி போடணும். அப்போ +18 × -3னா -54 வந்துடும். 18 - 3னா +15 வந்துடும். ஆன்சர் வந்துச்சுங்களா? இப்போ இந்த 2வையும் இந்த 18ஐயும் அடிச்சா என்ன வரும்? 9 வரும். அப்போ கீழே என்ன இருக்கு? x இருக்கு. மேலே என்ன இருக்கு? 9 இருக்கு. அப்போ x + 9 ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருச்சு. இன்னொன்று இங்கே என்ன இருக்கு? அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையா? அப்போ அப்படியே போட்டுடலாம். 2x என்ன குறி இருக்கு? மைனஸ் இருக்கு. -3. ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், ஈஸியான சம். அடுத்து 5:7 சமான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சமான விகிதம்னா ஒன்றும் இல்லைங்க. இதே மாதிரி ஒரு விகிதம் இந்த ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று வரும். இங்கே பாருங்க, இது 7 5. இது சமான விகிதம் கிடையாது. இது அடிச்சிடலாமா? 2 அடிக்கலாமா? 4 2 8 I 2 10 4:5 தான் வருது. அப்போ இது கிடையாது. இது அடிங்களே, 2 அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? I 2 10. இதை 2 அடிச்சா 7 வரும். அப்போது 5:7. அதே சமான விகிதம் கிடைச்சிருச்சா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த சம் பாருங்க. m = 8 n = -3. அப்போ இந்த ஃபார்மேட்டுக்குள்ள இதெல்லாமே நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும். m + n - mn. m என்னது? 8 - 3
இங்க என்ன வரும் மைனஸ் என்ன என்னங்கிறது வந்து -3 m என்ன 8 8 3 24 -24 இங்க ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கும். இதை வந்து கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும் 8 - 3 கழிச்சா எவ்வளவு வரும் 8 - 3 5 5 இங்க என்ன இருக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் மாறிடும். அப்போ +24 அப்போ 5 + 24 எவ்வளவு வரும் 29. அப்போ ஆன்சர் வந்து என்னது ஆன்சர் வந்து 29. ஆன்சர் எங்க இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் கொஸ்டின். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் முக்கோணம் ஏபிசியில் இசட்டின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இசட்டோட மதிப்பு என்னங்க இருக்கு இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் என்ன கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்பயுமே வந்து 180 டிகிரியை ஏற்படுத்தும். ஓகேவா? இப்போ ஒரு முக்கோணம் வந்து எத்தனை டிகிரிக்குள்ள அமைஞ்சிருக்கும் 180 டிகிரிக்குள்ள அமைஞ்சிருக்கும். இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இதை வச்சுதான் நம்ம இங்க சால்வ் பண்ண போறோம். இப்போ இதான ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல நமக்கு வந்து ABD இதோட வேல்யூ இந்த பிங்கிறது தான் வந்து நமக்கு வேல்யூ. நடுவில் இருக்கிறது மட்டும் தான் எப்பயுமே வந்து அந்த டிகிரியை குறிக்கும். இது எவ்வளவு இருக்கு முக்கோணம் ABDங்கிறது எவ்வளவு இருக்கு 145. ஓகே, அதுல நம்ம எதை மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா 180 மைனஸ் பண்ண போறோம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது எவ்வளவு ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது நமக்கு வந்து 180 டிகிரின்னு தெரியும். இதுல இந்த 145 நம்ம மைனஸ் பண்ணிடலாம். அப்போ அப்படி பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் இந்த பியோட வேல்யூ இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ கிடைச்சிரும். எப்படின்னா இது ஃபுல்லா சேர்ந்தது தான் நமக்கு 180 டிகிரி. அப்போ 145 பாதி வந்துருச்சு. மீதி இருக்கிறது என்னன்னு நமக்கு தெரியணுமா? அப்போ அதுல இருந்து அதை மைனஸ் பண்ண போறோம். அப்போ b = 145 மைனஸ் 180. அதாவது 180 இருந்து 145 மைனஸ் பண்ணும். 145 மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 35 கிடைக்குமா? அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு 35 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பியோட வேல்யூ என்ன 35 டிகிரின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ABC இதுல அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ACB அதுக்கப்புறம் இது ஒரு முக்கோணம் தென் BAC இதுல நடுவில் இருக்கிறது தான் நம்ம வந்து டிகிரி சொல்லியாச்சு. இதுல பியோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ 35 ஈக்குவல் டு இது 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா 35 டிகிரி. இதுல சியோட வேல்யூ என்ன இருக்கு சியோட வேல்யூ வந்து 60 டிகிரி. அடுத்து வந்து ஏவோட வேல்யூ என்ன ஏவோட வேல்யூ தான் இசட். இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 35 plus 60 எவ்வளவு வரும் 95 வருமா? 95 டிகிரி z equal to 180. அப்போ 180 டிகிரியில இருந்து 95 டிகிரி நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஆன்சர். இதுல வந்து 10 10ல் 5 போச்சுன்னா 5. இதுல என்ன வரும் 7 வரும். 17ல் 9 போச்சுன்னா எவ்வளவு வரும் 17ல் 9 போச்சுன்னா 8 வரும். அப்போ 85 டிகிரி. ஆன்சர் வந்து 85 டிகிரி இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் வந்து 85 டிகிரி எங்க இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சில இருக்கு. ஒன்றும் இல்லை ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது வந்து ஒரு 180 டிகிரி. அதில் வந்து ஆல்ரெடி 145 இருக்குது. அப்போது 180 மைனஸ் 145 ஈக்குவல் டு 35 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு இந்த முக்கோணங்கிறது 180 டிகிரிக்குள்ள தான் இருக்கும். 3 கோணங்களையும் கூடுதல் 180 இருக்கும். அப்போ ஒவ்வொரு கோணத்தையும் கூட்டி நம்ம 180 டிகிரியில் மைனஸ் பண்ணால் நமக்கு இசட் கிடச்சிடும். ஸோ சிம்பிள் வேல்யூ. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த சம் பாருங்க. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிணாமங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலம் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது எனில் பாதையின் பரப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க இதுதான் ஒரு செவ்வகம். ஓகேங்களா? இந்த செவ்வகத்துல இதோட பரிணாமங்கள்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த 70 மீட்டருங்கிறது என்னது இதோட லென்த். இது கேபிட்டல் எல்னு வச்சுக்கலாம்.
அதுவே வந்து 40 மீட்டர் சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து பிரெத்து, இது கேபிட்டல் பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க, தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் என்ன சொல்லியிருக்காங்க, 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அப்போ 4 பக்கங்களிலும் அந்த பாதை வந்து இப்படித்தான் அமைஞ்சிருக்கும். அப்போ இங்க 2 மீட்டர் போயிடுச்சு, இங்க 2 மீட்டர் போயிடுச்சு. அப்போ இங்கிட்டு 2 மீட்டர் போயிடுச்சு, இங்கிட்டு 2 மீட்டர் போயிடுச்சு. அப்போ அகலத்துல எத்தனை மீட்டர் குறையும்? 4 மீட்டர் குறையும். நீளத்துல எவ்வளவு மீட்டர் குறையும்? 4 மீட்டர் குறையும். அப்போ ஸ்மால் எல் வந்து எவ்வளவு இருக்கும்? ஸ்மால் எல் வந்து எவ்வளவு இருக்கும்? இங்கே 70 இருக்கா? அப்ப இங்க எத்தனை வரும்? இங்க 2 போயிடுச்சு, இங்க 2 போயிடுச்சா? அப்ப என்ன வரும் அப்படின்னா, இங்க வந்து 66 வரும். அதுவே வந்து ஸ்மால் பி 4 போச்சுன்னா எவ்வளவு வரும்? இங்க வந்து 36 வரும். அப்போ பெரிய செவ்வகத்துல இருந்து சின்ன செவ்வகத்தை கழிச்சோம், நமக்கு என்ன கிடைச்சிரும்? நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த பாதையோட பரப்பு கிடைச்சிரும். அப்போ பெரிய செவ்வகத்தோட ஃபார்முலா, செவ்வகத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? எல் இன்டு பி. அப்போ பெரிய எல் இன்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்டு பி. ஓகேங்களா? இப்போ கால்குலேஷன் போடலாமா? எவ்வளோ வரும்? இங்கே வந்து 70 இன்ட்டு 40, இங்கே 66 இன்ட்டு 36. ஓகேவா? இப்போ 7 7 28. அப்போ 28 00 2800. ஓகே, 66 இன்ட்டு 36 பெருக்கி பேசலாமா? 6 36, 6 36 39, 3 18, 6 18 19, 6 17 மேலே 1 10 13 மைனஸ் 2376. அப்போது இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணிடலாமா? 2376 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. 10ல் 4 போச்சுன்னா 6 போச்சுன்னா 4, 9ல் 4 போச்சுன்னா 2, 7 போச்சுன்னா 2, இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா 6 தான் இருக்கும், 7 இருக்கும். 7னா 7ல் 3 போச்சுன்னா 4. அப்போது 4 to 4 மீட்டர் ஸ்கொயர்டு. இதுதான் வந்து அந்த பாதையோட பரப்பு. ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 3 பவர் a இன்ட்டு 4 பவர் b ஈக்குவல் டு 5184 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏபி ஆனது. ஏபியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஏவோட இடத்துல இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டோம் அப்படின்னாலே நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 4 3 இருக்கா? இங்கே 3 பவர் ஏல என்ன இருக்கு? 4. இங்கே 4 பவர் பி இருக்கா? பியோட இடத்துல 3 போடுவோம். இப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு 5184 வந்துடும் ஆன்சர் வரணும். அப்போது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. இதை பெருக்கணும் அப்படின்னா 89 ப்ளஸ் சாரி, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன். இங்கே என்ன இருக்குது? 4 இன்ட்டு 4 16, 16 இன்ட்டு 4 64. அப்போது 81 இன்ட்டு 64 ஆன்சர் வந்து 5184 வந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். பிரிக்க பார்த்தலாமா? 4 4 8 32, 6 6 8 48, 4 0 சாரி 4 8 11 மேலே 1 5184. அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒரு ஆப்ஷனில் இருந்தும் ஆன்சரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு அவுன்ஸ் என்பதன் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அவுன்ஸ் ஆனாலே நமக்கு நல்லாவே தெரியும், 30 ml தான் ஒரு அவுன்ஸ். அடுத்து 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்தில் இருந்து 3 இன்ட்டு √7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நாணின் நீளம் கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, இது வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிதாகரஸ் தியரத்துப்படி எடுத்துக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். ஓகேங்களா? இதில் ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத மாதிரி நம்ம பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சியோட வேல்யூ 12, அடுத்து ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு √7. ஓகேங்களா? இப்போ இதில் சப்ஜெக்ட் பண்ணலாம். இது வந்து 12 ஸ்கொயர்டு வருமா? 144 வந்துடும். அடுத்து ஏ ஸ்கொயர்டு, ஏ வந்து 3 √7
ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டையும் அடிச்சிடலாம். அப்போ இது எப்படி வரும்? 3 × 7 + b ஸ்கொயர் 144 வரும். அப்போது b ஸ்கொயர் வந்துடும் 144 மைனஸ் இங்கே என்ன 21. சரி, இங்கே வந்து ஸ்கொயர் உள்ளே வரும்போது இது என்னவா மாறிடும் அப்படின்னா 9ஆக மாறிடும். அப்போது 9 × 7 எவ்வளோ வரும்? 63ன்னு வரும். இங்கே எவ்வளோ வரும்? 63. அப்போது 144ல் 63 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14ல் 6 போச்சுன்னா 8. அப்போது இங்கே என்ன வரும்? b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 81 வரும். b ஈக்குவல்ட்டுங்கும் போது 9 வந்துடும். ஓ, b ஈக்குவல் டு 9 கண்டுபிடிச்சாச்சுல்ல. இதில் வந்து நம்ம நாணின் நீளம் தான் எடுத்துக்கோம். அப்போது நாணின் நீளம் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2Lன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து 2Bன்னு போட்டுக்கலாம். b தானே கொடுத்துருக்கோம், 2Bன்னு போட்டுருக்கோம். அப்போது பியோட வேல்யூ என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்போது 2 × 9. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நாணின் நீளம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நாணின் நீளம்னா 2 × b. அப்போது 2 × 9 வந்து 18. ஆன்சர் வந்து 18 தான். ஆன்சர் 18 இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் வந்து 18. ஆப்ஷன் டி. அடுத்து இது ரொம்ப ஈஸியான சம் தான். 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீ பே கா மற்றும் மீ சீமாவின் விகிதம் கேட்டிருக்காங்க. இதுக்கு தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதாவது என்னென்னா HCF LCM கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் LCM கண்டுபிடிச்சி ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்ன இருக்குது? 36 48. இந்த பக்கமும் 36 48 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரால் அடிபடுற மாதிரி ஒரு எண் இருக்குது. என்னது? 6. 6 36, 7 42, 8 48. இது ரெண்டு எந்த நம்பரால் அடிக்க முடியும்? 2ஆல் அடிக்க முடியும். 2 6, 4 2 8. அவ்வளோதான். இந்த 3 4 ஒரே நம்பரால் அடிக்க முடியாது. அப்போது இது 2 தான் நமக்கு வந்து என்னது? HCF. அப்போது HCF ஈக்குவல் டு 6 × 2. எவ்வளோ வருது HCF? 12 வந்துருச்சு. அப்போது HCF ஈக்குவல் டு 12ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இங்கே வந்து LCM. இதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து LCM. இது எல்லாத்தையுமே சேர்த்து பெருக்கணும் அப்படின்னா LCM கிடச்சிரும். அது பார்த்தலாமா? அப்போது LCM என்ன வந்திருக்கும்? இதுக்கு மேலே இதை வந்து சுருக்க முடியாது. இது அவ்வளோதான். அப்போது 6 × 2 × 3 × 4. அப்போது 6 × 2 12, 3 × 4 12. அப்போ எவ்வளோ வரும்? LCM ஈக்குவல் டு 144. அப்போ HCF 12, LCM வந்து 144. எது ஆன்சர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த சம் பாருங்க. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. x + y xy டிவிஷன் பை 100. அவ்வளோதான். இதோட ஃபார்மேட் இவ்வளோதான். இங்கே வந்து எப்பயுமே வந்து இந்த ஃபார்மேட்டை வச்சே நம்ம வந்து 2 எண்ணு கொடுத்துருக்காங்கனாவே அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் கொடுப்போம், குறையிறதுக்கு நம்ம மைனஸ் கொடுப்போம். அவ்வளோதாங்க கான்செப்ட். அப்போ எக்ஸோக்கு எவ்வளோ கொடுப்போம்? எக்ஸ் வந்து 25, ஒய் வந்து என்னது? -20ன்னு கொடுப்போம். அவ்வளோதான். இப்போ எக்ஸுக்கு என்னது? 25 -20. இங்கே என்ன வரும்? இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 25 - 20 ஓகே டிவைட் பை 100. இது அடிக்கலாமா? 125 are 25, 425 are 100. இந்த 4 × 20 அடிக்கலாமா? அடிச்சோம் அப்படின்னா 5 4s are 20. அப்போ இங்கே -5 இருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 25 - 20 எவ்வளோ வரும்? 5 வரும். இங்கே என்ன இருக்கு? -5 இருக்கு. அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 0ன்னு கிடைக்குது. அப்போ 0ன்னு கிடைச்சாலே இங்கே வந்து நோ சேஞ்ச், அதாவது மாற்றம் இல்லைன்னு அர்த்தம். நோ சேஞ்ச் அல்லது மாற்றம் இல்லை. இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணி போட்டாலே போதும். அடுத்து 10வது மற்றும் 9வது ஃபிபொனாச்சி எண்களுக்கு இடையான வித்தியாசம். அப்போ ஃபிபொனாச்சி எண் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த எண் எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிறது புரிஞ்சுக்கணும். நமக்கு என்னென்ன எண் கொடுத்துருக்காங்க?
10வது மற்றும் 9வது ஃபிபொனாச்சி எண்களுக்கு இடையேயான வித்தியாசம். அப்போ 10வது எண்ல இருந்து 9வது எண்ணை மைனஸ் பண்ணாவே நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ ஃபிபொனாச்சி எண்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 1, ரெண்டாவது 1. இது ரெண்டையும் கூட்டுறதுக்கு அப்புறம் 3வது எண் கிடைக்கும். அது வந்து என்னது? 1 + 1 2. அடுத்து 3வது எண் கிடைச்சதுக்கு அப்புறம் 4வது எண், இது வந்து 1வது எண், இது 2வது எண், இது 3வது எண். 4வது எண்ணுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஐயும் 3ஐயும் கூட்டணும். அப்போ வந்து 1 + 2 3. அடுத்த எண் இது ரெண்டையும் கூட்டணும். 2 + 3 5. அடுத்து இது ரெண்டையும் கூட்டணும் 8. அடுத்து 5 + 8 எவ்வளவு வரும்? 13. அடுத்து 13, இது வந்து 21. 8 + 13 21. அடுத்து வந்து இது எவ்வளவு வரும்? 34. அடுத்து வந்து 21 + 34 எவ்வளவு வரும்? 55. ஓகே, இப்போ எத்தனை எண் வந்திருக்கும்? 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இப்போ எந்த எண்ணிலிருந்து எந்த எண்ணை கழிக்க சொன்னாங்க? 10வது ஃபிபொனாச்சி எண்ணிலிருந்து 9வது ஃபிபொனாச்சி எண்ணை கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 55 - 34 எவ்வளவு வரும்? 1, இங்க வந்து 2. அப்போ 21 தான் ஆன்சர். ஆன்சர் 21 இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் 21 இருக்கு. ஆப்ஷன் டி. ஃபிபொனாச்சி எண்ணா 1 1ன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 2 எண்ணா கூட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ஃபிபொனாச்சி எண். அடுத்து இங்க வந்து என்னன்னா மீடியன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2x + 4x + 6x + 8x + 10xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. மொத்தம் எத்தனை எண் இருக்கு? 5 எண் இருக்கு. அப்போ 5 எண்ணையும் கூட்டி 5ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? மீடியன் கிடைச்சிரும். அவ்வளவுதானே கான்செப்ட். அப்போ 2x 4x + 6x + 8x + 10x divided by 5. எத்தனை இன்னும் 1 2 3 4 5 தான் இருக்கு. அது எதுக்கு சமமா இருக்குது? 24க்கு சமமா இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 2x + 4x + 6x + 8x + 10x எவ்வளவு வரும்? 30x division by 5 equal to 24. இதை அடிச்சோம் அப்படின்னா 6. 6x equal to 24. அப்போ x equal to எவ்வளவு வரும்? x equal to 4ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது? 4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து லாஸ்டா ஒரு சம் இருக்கு பாருங்க. இதை வச்சு இதோட ஃபார்மேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ஃபார்முலா எந்த ஃபார்முலா இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த எண்ணுங்கிற வேல்யூக்கு பதிலா என்ன கொடுக்கணும்னா 1 2 3ங்கிற வேல்யூ கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா அது இந்த ஃபார்மேட்டா மாறணும். 2 6 12 20 13ன்னு மாறணும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ணலாம். 2 எண்ணுக்கு 1 கொடுங்க. 1னா 2. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துருச்சு. செகண்ட் நம்பர் கொடுங்க. ரெண்டாவதுக்கு 2 கொடுப்போமா? 2 × 2 4. அப்போ இது வரல. இது ஆன்சர் கிடையாது. அடுத்தது இந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம். இதுல என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து n + 1. n + 1னா அப்போ nக்கு 1 கொடுத்தா 1 + 1 2. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் வந்துருச்சு. அடுத்து 2 கொடுப்போமா? 2 + 1 எவ்வளவு வரும்? 3 வரும். ஆனா இங்க 6 வந்திருக்கு. அப்ப இந்த ஃபார்மேட் கிடையாது. லாஸ்ட் ஃபார்மேட் பாருங்களே. லாஸ்ட் ஃபார்மேட் இருக்கு. என்ன இருக்கு? n × n + 1. அப்போ nக்கு பதிலா 1 கொடுப்போமா? 1 × 1 + 1. இங்க என்ன வரும்? 2 வரும். இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ இங்க என்ன இருக்கு? 2. ஃபர்ஸ்ட் இது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அடுத்து ரெண்டாவது நம்பர் 2ன்னு கொடுப்போம். 2 2 + 1. இங்க என்ன வரும்? 3. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2 × 3 6. அப்போ இந்த நம்பர் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா? அடுத்து மூணாவது நம்பர் கொடுத்துட்டு பார்த்தலாம். 3 3 + 1 4 3. அப்போ 3 × 4 12. அப்போ மூணாவது நம்பரும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இந்த வரிசை வந்து அப்படியே போயிட்டே இருக்கா? அப்போ இந்த ஃபார்முலாவின் படி தான் வந்து என்ன அமைஞ்சிருக்குது? இந்த வடிவங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து n × n + 1. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த டெட் பேப்பர் 2க்கான மேக்ஸ்க்கான மொத்த எக்ஸ்பிளனேஷனையும் 2 வீடியோவில் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.